கஷ்டப்படுத்துறீங்க. நான் செத்தே தீருவேன். இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வாழவே மாட்டேன் அப்படின்னு உச்சக்கட்ட கேவலமான ஒரு பிஹேவியர் ஒன்று பண்ணுவாங்கல்ல. நான் தற்கொலை பண்ணால் மட்டும்தான் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. உங்களுக்கு ஒன்று புரியவே இல்லை. நீங்கள் சாகணுங்கிறதுக்காக தான் அவங்க அதை பண்ணவே செய்கிறாங்க. உங்களை கஷ்டப்படுத்துறதே உங்களை அழிக்கிறதுக்கு தான். அவங்க நினைக்கிறத நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி சந்தோஷமாக சாக முடியும்? அவங்க தானே சந்தோஷமாக இருப்பாங்க. அப்பாடி நினச்சதை சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் அவங்களுக்கு தானே முழுசாக இருக்கும். நீங்கள் இதில் என்ன சாதிச்சிங்க? கடவுள் உங்களை நம்பி கொடுத்த உயிரை எடுத்திருக்கீங்க. உங்களை நம்பி வளர்த்தவங்க பெற்றவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க. உங்களை நம்பி இருக்க எவ்வளோ ஜீவன்ஸை ஏமாற்றிருக்கீங்க. இதில் இந்த சாவுனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன நடந்திருக்கு? ஒன்றுமே நடக்கலை. உன் வாழ்க்கையில் நீ சாகிற அந்த கடைசி நொடி வரைக்கும் யாருக்காவது ஒரு பிரயோஜனமாக இருந்திருக்கியா? யாருக்காவது ஏதாவது செஞ்சுருக்கியா? யாரையாவது பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்கியா? யாருக்காவது உன்னால் முடிஞ்ச ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கியா? யாருக்கோ எதுக்குங்க? உன்னை பெற்றவங்களுக்கு நீ என்ன செஞ்சுருக்க? இத்தனை வருஷம் அவங்க மொத்த வாழ்க்கையும் உனக்காக மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நீ ரிட்டர்ன் என்ன பண்ணியிருக்க? எதுவுமே பண்ணல. ஆனால் நேற்று அந்த யாருன்னே தெரியாத ஒரு முகம் தெரியாத ஒரு மனுஷங்களுக்கு ஒரு வருஷம் பழகிருப்பீங்களா? ஒரு 3 வருஷம் பழகிருப்பீங்களா? அதுக்காக உங்கள் உயிரை ஈஸியாக கொடுக்க போகிறீங்க. உங்கள் உயிரை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அவங்க தான் உங்களை முழுசாக வளர்த்துருக்காங்க. உங்களுக்கு சோறும் பாலும் கொடுத்து உடம்பை தேற்றி விட்டு ராஜா மாதிரி வெளியே சுற்ற விட்டுருக்காங்க. இதில் யாரோ ஒருத்தங்களுக்காக எடுக்கிறதுக்கு உங்களுக்கே ரைட்ஸ் கிடையாதுங்கிறப்போ அதை எடுத்துகிட்டு நான் சந்தோஷமாக சாக போகிறேன்னு சொல்கிறதில்ல. உங்களுக்கு என்னங்க உரிமை இருக்குது? சாகிற கோழைங்களுக்காக பேசுகிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. வாழவே தைரியம் இல்லாத நாய்ங்க தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கும். நீங்கள் கோழைன்னா செத்துப்போங்க. உங்களால் இந்த நாட்டுக்கோ வீட்டுக்கோ எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களை நம்பி வளர்த்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பெரிய செருப்படி அது. அதை நீங்களே கொடுக்க தயாராக இருக்கும்போது உங்களுக்கு எதுக்குங்க நான் ஏன் அட்வைஸ்லாம்? உங்களை எப்படியாவது தோக்கடிச்சிடணும், உங்களை எப்படியாவது அழிச்சிடணும்னு நினைக்கிறவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்கள் செய்கிற இந்த காரியம் உங்களையும் சந்தோஷப்படுத்தாது, உங்களை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷப்படுத்தாது. ஒரு சாவுனால நிம்மதி கிடைக்கும்னா இந்த உலகத்தில் இருக்க அம்புட்டு பேருமே சாக தான் செய்யணும். யாருக்கு தான் பிரச்சனை இல்லை சொல்லுங்கள்? சாகிறது ஒரு நிமிஷம் வேலை தாங்க. ஆனால் வாழ்கிறது, அது இந்த மாதிரி நம்மளை அழிக்கணுங்கிறதுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டாமல் சாகிறது ரொம்ப கேவலக்கட்ட உச்சக்கட்ட கேவலம். தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணிடாதீங்க. சாகிறதுக்கு தைரியம் வேணும், பெரிய வீரம் அப்படிலாம் நினைக்காதீங்க. சாகிறதுக்கு ஒரு செகண்ட் தைரியம் தான் வேணும். அந்த தைரியத்தை வர வச்சா உங்கள் வாழ்க்கையை முடிஞ்சிடும். ஆனால் வாழ்கிறதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் தைரியம். உண்மையான தைரியமான மனுஷனால் மட்டும்தான் வாழ முடியும். உண்மையாகவே நீங்கள் ஆம்பளை, உண்மையாகவே நீங்கள் தைரியமான பொண்ணாக இருந்தால் இவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுங்க. சாகிறதுனால எதுவுமே மாறாது. உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவன் மட்டும்தான் அதனால் சந்தோஷப்படுவான். வேறு யாராலையும் அந்த விஷயத்த சந்தோஷமாக ஏற்றுக்க முடியாது. தயவு செஞ்சு இந்த தண்டனை வேறு யாருக்கும் கொடுக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இது வரைக்கும் நிறையா சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் எதாவது தவறாக பேசியிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க. ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.